நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு என் பணம் வந்து முடங்கிருச்சு, அல்லது எனக்கு பண வரவு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே இல்லை, நான் ஜீரோவுக்கு போயிட்டேன். நல்லா கோடி கோடியாக சம்பாரிச்சுக்கலாம், அல்லது லட்ச லட்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது இப்போ ஜீரோவுக்கு போயிடுச்சு, அல்லது மைனஸுக்கு போயிடுச்சு, நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கிறேன். இதற்கான காரணம் என்ன? இதற்கு பண திருஷ்டி அப்படிங்கிறது காரணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருந்தது அப்படின்னா, அதற்கான பரிகார நுட்பங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அவினாசானந்த குருஜி, நித்திய ஜோதிடத்திலிருந்து. இதற்கு முன்பு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அல்லது ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பண திருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட யாராட்டும் ஒருத்தவங்க கைமாத்தா பணம் வாங்கியிருப்பாங்க. ஒரு சின்ன பணமாகவோ அல்லது பெரிய பணமாகவோ கைமாத்தா வாங்கியிருப்பாங்க. அல்லது உங்ககிட்ட பணம் வாங்கினா எனக்கு வந்து நல்ல ராசி அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு நுட்பம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த பணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிகப்பு கலர் துணி, ஓகேவா, ஒரு காடா துணி எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பட்டு துணியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். எடுத்து அந்த துணி பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு அந்த இதில் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி முடிச்சு இடது பக்கமாக சுற்றணும். ஓகேவா? ஸோ இடது பக்கமாக இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி இடது பக்கமாக 9 முறை சுற்றணும். சுற்றி பணம் சார்ந்த எனது திருஷ்டிகள் எல்லாம் தொலைய 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 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பணம் சார்ந்த திருஷ்டிகள் எல்லாம் தொலைய 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 3 தடவை சொல்லி இதே மாதிரி 9 முறை சுற்றி ஓடக்கூடிய நீர்ல, அதாவது ஒன்று ஆறா இருக்கலாம் அல்லது கடல் நீரா இருக்கலாம், இந்த 2ல தான் போடணும். இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும், பழையபடியே வரும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பணமே இதுவரைக்கும் சம்பாதிக்கல அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் அடுத்தடுத்த பரிகாரங்களாக கொடுக்குறேன். இது ஆல்ரெடி நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் மைனஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பரிகார நுட்பம் பயன்படுத்தி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நல்வாழ்த்துக்கள்.